முக்கிய செய்தி. கோவை மாவட்டம் அன்னூரில் பேரூராட்சி சார்பில் அளிக்கப்பட்ட கொசு மருந்தை சுவாசித்த இருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் அன்னூரில் பேரூராட்சி சார்பில் அளிக்கப்பட்ட கொசு மருந்தை சுவாசித்த இருவர் உயிரிழந்திருக்கின்றனர். அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் சத்தி சாலை அருகே இருக்கக்கூடிய உப்பு பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராணி மற்றும் மோகன். இந்த பகுதியில் இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாக தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் அன்னூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அந்த பகுதி முழுவதும் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கையாக கொசு மருந்துகளை தெளிக்க அன்னூர் பேரூராட்சி செயல் அலுவலர் உத்தரவிட்டிருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்ற பேரூராட்சி கொசு ஒழிப்பு கொடுக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் அங்கு கொசு மருந்து தெளித்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது சாக்கடை கழிவுநீர் மற்றும் எங்கெல்லாம் கழிவுநீர் தேங்கி இருக்கிறதோ அந்த பகுதியிலெல்லாம் கொசு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொசு மருந்துகளை அடித்து வந்ததாக தெரிகிறது. அதே சமயத்தில் அங்கு சில குடியிருப்புகளுக்குள்ளும் அதிக புகை போகக்கூடிய வகையில் அந்த கொசு மருந்துகளை அடித்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக அந்த உப்புப்பள்ளம் பகுதியில் வசித்த ஆட்டோ ஓட்டுநரான மோகன் மற்றும் நுரையீரல் பாதிக்கப்பட்ட நோயாளி என கூறப்படக்கூடிய ராணி ஆகிய இருவரது வீடுகளிலும் அளவுக்கு அதிகமாக அந்த கொசு மருந்துகள் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதன் காரணமாக வீட்டில் இருந்தவர்கள் அந்த கொசு மருந்தை சுவாசித்ததன் காரணமாக இருவருக்கும் மூச்சு திணறலானது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்ததாக முதல் கட்டமாக தெரிய வருகிறது. இந்த சம்பவமானது தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கை எடுப்பதாக கூறி அதன் வாயிலாக தற்பொழுது இந்த 2 பேர் உயிரிழந்த சம்பவமானது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே டெங்கு கொசு பரவி வருவதால் அந்த பகுதியில் அதனால் தாக்கம் காரணமாக காய்ச்சல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்காக பேரூராட்சி நிர்வாகம் எடுத்த இந்த நடவடிக்கையும் தற்பொழுது பொதுமக்களுக்கு மேலும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொசு ஒழிப்பு நடவடிக்கையை தொடர்ச்சியாக எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. பெரிய அளவுக்கு அதனை டெங்கு காய்ச்சல் அளவுக்கு பெரிதுபடுத்திவிட்டு அதற்கு பின்னர் ஹெவி டோஸாக மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்தியதன் காரணமாக தற்பொழுது இந்த மாதிரியான சுவாச கோளாறு ஏற்பட்டு மக்கள் உயிரிழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அந்த அன்னூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதனை உரிய முறையில் கண்காணிக்கவில்லை. அதே போல இதனை அவர்களை கண்காணிக்க வேண்டிய செயல் அலுவலர் போன்றவர்கள் எல்லாம் பெரிய அளவில் எந்த ஒரு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடாத காரணத்தால் தற்பொழுது 2 உயிர்கள் பறிபோயிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள அன்னூர் பகுதி மக்கள் இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.